திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலிருந்து திருக்களர் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்கின்றோம். களர் நிலத்திலே அமைந்த கோயிலை உடைய ஊர், அதனால இதுக்கு திருக்களர்னு பேர். திருத்துறைப்பூண்டியிலிருந்து களப்பால் செல்ல பேருந்துகள் நிறைய உள்ளன. காவிரிக்கு வடகரையிலே உள்ள 105வது தலம் இந்த திருத்தலம். சுவாமி பெயர் களர்முலைநாதர். அடைந்தார்க்கெல்லாம் அருள் செய்யக்கூடியவர், அடைந்தார்க்கு அருள்நாதர். இறைவியாருடைய திருப்பெயர் இளங்கொம்பன்னாள், இளங்கொம்பு அன்னாள். தலவிருட்சம் பாரிசாதகம். தீர்த்தம் துர்வாச தீர்த்தம். துர்வாச முனிவருக்கு இறைவன் களர்முலைநாதர் திருக்கூத்து காட்டி அருளினார். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, பராசரர் முதலிய முனிவர்கள் எல்லாம் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம். ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது. இதற்கு ஆதியப்பலரால் எழுதப்பெற்ற புராணம் ஒன்று உண்டு. அது அச்சில் வெளிவந்திருக்கிறது என்பது. திருச்சிற்றம்பலம். இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவர் முளைத்த நாயனார், திருக்களர் உடையார், அடைந்தார்க்கு அருள் செய்த நாயனார் என்ற திருப்பெயர்களாலே விளங்குகிறது. அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, இத்திருக்கோயில் திருமடவிளாகம். அந்த மடவிளாகத்துக்கு தெற்கு திருவீதியிலே எழுந்தருளி இருக்கிற பிள்ளையார் பெயர் இடங்கை விநாயகர்னு பேர். இடங்கை விநாயகர். அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருக்களர் என்னும் திருத்தலம். சிரபுரத்து செல்வர். அது என்ன சிரபுரத்து செல்வர்? யார் அவர்? அதுதான் ஞானசம்பந்த பெருமான். சிரபுரம் சீர்காழிக்கு உள்ள 12 பேர்களில் ஒன்று அல்லவா? சிரபுரத்து செல்வர் பிரிவு ஆற்றாது சால மிக தளர்ந்த மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் சிவநெறி போற்றி இருப்பீர் என்று தகுவன அருளி பாண்டிய நாட்டை விட்டு வருகிறார். அப்படியே பாண்டிய நாட்டை விட்டு வருகிற பொழுது சோழ நாட்டை அடைகிறார். அப்படியே தொண்டர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள். தொண்டர் இனத்தோடு பலதலம் சொல்லுகிறார். பலதலம் சென்று இறைவனை பணிகிறார். கன்னிமதில் திருக்களரை போற்றி பாடுகிறார். நீருளார் கயல் வாவி சூழ் நீண்டமா வயல் ஈண்டு மாமதில் தேறினார் என்று தொடங்குகிறார் பாடல். 2ஆம் திருமுறையில் திருக்களர் என்ற திருப்பதிகமானது 51வது பதிகம். 51வது பதிகம் திருக்களர் என்னும் திருத்தலத்தின் பதிகம். 3வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும்.
பாடலை நாம் முதலில் காண்போம். பாடவல்ல நன்மைந்தரோடு, பாடவல்ல நன்மைந்தரோடு பனிமலர் பல கொண்டு போற்றி செய் சேடர்வாழ் பொழில் சூழ் செழுமாட திருக்களருள் நீடவல்ல நிமலன் நீடவல்ல நிமலனே அடி நிறையழல் சிலம்பார்க்க மானடம் ஆட வல்லவனே அடைந்தார்க்கு அருளாயே. அதான் அடைந்தார்க்கு அருளியவர்னு பேர். அடைந்தார்க்கு அருளாயே பாடல் முழுமையும் கடைசி அடி அடைந்தார்க்கு அருளாயே என்று பாடுகிறார். பாட வல்ல நன்மக்கள், பாடுதலிலே வல்லவர்கள். அப்படி நன்மக்களோடு நறுமலர் கொண்டு போற்றுகிறார்கள, பூவும் மணலும் கொண்டு வழிபடுதலை போல நல்ல பூக்களை கொண்டு போற்றுகின்ற உயர்ந்தோர்கள் வாழ்கிறார்கள். அப்படி உயர்ந்தோர்கள் வாழுகின்ற பொழில் சூழ்ந்த செழுமையான மாட வீடுகள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், அப்படி வீடுகளை எல்லாம் கொண்டிருக்கிற திருக்களர் என்னும் திருத்தலத்திலே பல காலமாக எழுந்தருளிருக்கிறார். பல காலமாக எழுந்தருளிய நிமலனே குற்றமற்றவனே கடலும் இளம்பும் ஆரவாரித்திட. கடல் இங்கே கணுக்கால் அறிஞ்சிருக்கிறார் வீர கடல். அந்த கடலும் சிலம்பும் அப்படியே ஒலிக்கிறது, ஆரவாரிக்கிறது. அப்படி ஆரவாரிக்கக்கூடிய வகையிலே நடனம் புரியவல்ல, நடனம் புரியவல்ல பெருமானே. பெருமானே, உன்னை நான் சரணாக அடைந்தவர்க்கு, உன்னை சரணாக யார் ஒருவர்களோ அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருள் புரிவாயாக. நான் அடைந்தார்க்கு அருளாயே, அடைந்தார்க்கு ஆடவல்லவனே, அடைந்தார்க்கு அருளாயே. மைந்தர்ன மக்கள், ஷேடர் என்றால் இங்கே பெரியோர்கள் என்று பெயர். நிமலன் குற்றம் அற்றவன், மலமில்லாதவன், அடிநிறைகளில் இளம்பு ஆர்க்க மானடம் ஆட வல்லவனேன். திருவடிகளிலே வரிசையாக கடல் அணிந்திருக்கிற, சிலம்பு அணிந்திருக்கிற, ஆடுகின்ற பொழுது ரெண்டு என்ன செய்யும்? அப்படியே ஆர்ப்பரிக்கும் இல்லையா? அப்படியே ஒலிக்கின்றது. அப்படி ஒலிக்குமாறு தாண்டவம் ஆடுகிறார். என்ன தாண்டவம்? மகா தாண்டவம் ஆடவல்ல பெருமான் நடராஜ பெருமான். மகா தாண்டவம் பாடலை பெருமானிடத்திலே நாம் பாடி மகிழ்விப்போம். பாடவல்ல நல் மைந்தரோடு பனிமலர் பல கொண்டு போற்றி செய் சேடர்வாள் போற்றி பல பனிமலர் கொண்டு போற்றி செய் சேடர்வாள் பொழில் சூழ் செழு மாட திருக்களருள் நீட வல்ல நிமலனே நீட வல்ல நிமலனே அடி நிறை கடல் சிலம்பு ஆர்க்க மானடம் ஆட வல்லவனே அடைந்தார்க்கு அருளாயே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்களர் செல்வோம். திருக்களர் சென்று அங்குள்ள பெருமானை அடைந்தார்க்கு அருள்வாய் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கார் இல்லையா? நாமும் சென்று பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் வெறுவாழ்வு வாழ்வோம், மகிழ்வோம், அனைவரையும் மகிழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய்.